அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் பார்க்க இருப்பது பகவத்கீதை. கண்ணன் அருளிய பகவத்கீதை. இந்த பகவத்கீதையின் விளக்க உரையை நமக்கு தந்து சென்றவர் திரு கண்ணதாசன் அவர்கள். அவர் அழகாக மிகவும் அருமையாக இந்த விளக்க உரையை நமக்கு தந்து இருக்கின்றார். அதிலே முதலாக நாம் பார்த்த 2 பதிவுகளில் அவர்களின் கருத்துரையை நாம் அறிந்திருந்தோம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பகவத்கீதையின் முதல் அத்தியாயம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஆண்டவர் 14 ஆண்டுகள் வனத்தில் வாழ்ந்தவர். ஒரு நாள் வந்தனர் களத்தில் பாண்டவர் அவர் பேர். பகைவர் கௌரவர். மீண்டவர் நாட்டின் வெற்றியை எய்திட காண்டகு சிறப்பின் கண்ணன் சாரதி. பார்த்தன் தேரினில் பார்த்த சாரதியாய் வளரும் தத்துவம் வடிக்க நிற்கின்றான். திருவெளி இழந்த திருதராஷ்டிரனும் களத்தை காண கண்கள் அற்றவனாய் அமைச்சன் சஞ்சயன் தன்னை அழைக்கின்றான். வேத வித்தகர் வியாசரின் அருளால் ஞான திருஷ்டியை பெற்ற நற்சஞ்சயன் போர்க்கள நிகழ்ச்சியை புட்டு வைக்கின்றான். கண்ணனும் பார்த்தனும் கனிந்துரை செய்ததை சஞ்சயன் திருதராஷ்டிரன் தனக்கு சொல்லும் வகையினில் சொல்வதே கீதை. அர்ஜுனன் மயங்கும் அத்தியாயம் இது. பகவத்கீதையின் பாயிரம் போன்றது. பகவத்கீதையின் பாயிரம் போன்றது. காப்பிய புகழ்தனை கலறுதல் பாயிரம் களத்தின் நிலைதனை காட்டும் இப்பாயிரம். முதல் அத்தியாயத்தின் அர்ஜுன விஷாத யோகத்துக்குள் நாம் போலாம் வாங்க. குருச்சேத்திரம் சிவந்து கொண்டு இருக்கிறது. துரியோதனாதிகளுக்கும் பாண்டவர்களுக்கும் கடுமையான போர் துவங்கப் போகிறது. மன்னவன் திருதராஷ்டிரன் கண்களை இழந்தவன், களத்தை நேரில் காண வழி இல்லாதவன் அரண்மனை நிலாமுற்றத்தில் அமர்ந்திருக்கிறான். அமர்க்களத்தில் நடப்பது என்ன, அதாவது போர்க்களத்தில் நடப்பதென்ன என்று அமைச்சன் சஞ்சயனை வினவுகிறான். அமைச்சன் சஞ்சயன் வேதவியாசன் அருளால் ஞான திருஷ்டி பெற்றவன். அவன் போர்க்களச் செய்திகளை திருதராஷ்டிரனுக்கு கூறுகிறான். போரின் ஆரம்பத்தில் அர்ஜுனனுக்கும் பகவானுக்கும் நிகழ்ந்த விவாதத்தை அப்படியே சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு கூறுகிறான். அதுவே பகவத்கீதை. திருதராஷ்டிரன் கேட்கிறான், சஞ்சயா, அறநிலமாகிய குறுநிலம் தன்னில் நம்மவர் பாண்டவர் நடத்தியதென்ன? போரின் நிலையை புரிந்துரை செய்க என்று கூறுகிறான். சஞ்சயன் உரைக்கிறான், மன்னா, அணிவகுத்து நிற்கிறது பாண்டவர் படை. அதனை பார்க்கிறான் துரியோதன மன்னன். நேரே குருதேவர் துரோணாச்சாரியிடம் போகிறான். அவரிடம் கேட்கிறான், குருவே, துருபதன் மகனும் உங்கள் சீடனும் ஆகிய திருஷ்டுத்மனால் அணிவகுக்கப்பட்டுள்ள இப்பெரிய பாண்டவ சேனையை பாருங்கள். இங்கே வீரர் தீரர் வில்வித்தைக்காரர்கள் பலர் இருக்கிறார்கள். யுயுதானன், விராடன், மகாரதனாகிய துருபதன், திருஷ்டகேது, சேகிதானன், வீரமிக்க காசிராஜன், புருஜித், குந்திபோஜன், மனிதருள் சிம்மம் போல் விளங்கும் சைவியன், வல்லவன் யுதாமன்யு, உத்தம மௌஜர் என்ற வீரன், சுபத்திரையோட மகன், திரௌபதி மக்கள், இவர்கள் அனைவருமே தேர்ப்போரில் வல்லவர்கள். இனி நமது படைக்கு வாருங்கள், போகலாம். கௌரவ சேனையின் நாயகன் என்ற முறையில் நம்மிலே சிறந்தோரையும் தெரிந்து கொள்ளுங்கள். இரு பிறப்பாளரில் மேலானவரே, குறிப்பாக அவர்களை உங்களுக்கு காட்டுகிறேன் என்கிறான் துரியோதனன். நீங்கள், அதாவது துரோணர், பீஷ்மர், கர்ணன் பகைவர். இந்த பகைவர் கூட்டத்தை பொடி பொடியாக்கும் கிருபன், அஸ்வத்தாமன், விகர்ணன், சோமதத்தன் மகன், இன்னும் வீரர்கள் பல்லோர். அவர்கள் எனக்காக வாழ்க்கையை துறந்தவர். பல்வகை கணைகளும் கலன்களும் பெற்றோர். எல்லோரும் போரில் வல்லவர். ஆயினும் குருதேவா, பீஷ்மரால் கட்டி காக்கப்படும் நமது சேனை கண்ணுக்கு நிறைவாகவே இல்லை. பீமனால் காக்கப்படும் பாண்டவர் படையோ அங்கிங்கெனாதபடி நிறைந்து இருக்கிறது என்று துரோணாச்சாரியர்கிட்ட துரியோதனன் சொல்கிறான். அதற்கு நல்லது, நீங்கள் அனைவரும் அவரவர் அணிவகுப்பின்படி எல்லா இடங்களிலும் நின்று கொண்டு பீஷ்மரையே கண்காணியுங்கள்னு சொல்கிறான்.
யார்கிட்ட? துரோணாச்சாரியார்கிட்ட துரியோதனன் சொல்கிறான். அப்போது துரியோதனனை மகிழ்விக்க நினைத்தார் பீஷ்மர். இவர் புகழ்மிக்கவர், குரு வம்சத்து பெரியவர், கௌரவர் கிழவன். அவர் உரத்த குரலில் சிங்கநாதம் புரிந்து சங்கை ஊதினார். உடனே சங்குகள் முழங்கின, பேரிகைகள், தப்பட்டைகள், பறைகள், கொம்புகள் இடிபோல் ஒலித்தன. உடனே வெள்ளை குதிரைகள் பூட்டிய அழகிய பெருந்தேரில் நின்ற மாயனும் அர்ஜுனனும் தனது தேவ சங்குகளை ஒலித்தனர். கண்ணனின் சங்கு பாஞ்சசன்யம், அர்ஜுனனின் சங்கு தேவதத்தம். பிறரை அச்சுறுத்தும் செயல் மிக்க ஓனாய் வயிற்று பீமனோ ஊதிய சங்கு பவுன்றம். குந்தி மகன் யுதிஷ்டராஜன் அனந்த விஜயம் என்ற சங்கை ஊதினான். குந்தி மகன் யுதிஷ்டராஜன் என்பவன் அனந்த விஜயம் என்ற சங்கை ஊதினான். நகுலன் சுகோசம் என்ற சங்கை ஒலித்தான். சகாதேவன் மணிபுஷ்பகம் என்ற சங்கை முழக்கினான். வில்லேர் உழவர்களிலெல்லாம் மிகச்சிறந்த காசிராஜனும் பெருந்தேர் வல்லவன் சிகண்டியும் திருஷ்டித்துமனும் விராடனும் யாரும் வெல்ல முடியாத சாத்தியகியும் துருபதனும் திரௌபதை மக்களும் தடந்தோளுடையான் சுபத்திரை மகனும் தனித்தனியே தமது சங்குகளை ஒலித்தனர். பூமிக்கு தலைவனே, ஓங்கி எழுந்த முழக்கம் வானை அதிரடித்தது, மன்னரில் எதிரொலித்தது, கௌரவர் கூட்டத்தை கதிகலங்க வைத்தது. உடன் இரு பக்கம் இருந்தும் கணைகள் பறந்தன. அப்போது தன் அனுமக் கொடியை உயர்த்திய அர்ஜுனன் கௌரவர் கூட்டத்தை நோக்கி காண்டீபத்தை பிடித்தபடி கண்ணனை பார்த்து சொல்கிறான். அச்சுதா, படைகள் இரண்டுக்கும் நடுவே என் தேரை கொண்டு நிறுத்து என்று சொல்கிறான். போரை விரும்பி பூரித்து நிற்கும் இவர்களை நான் பார்க்க வேண்டும். இந்த போரில் என்னோடு பொருதப் போகிறவர்கள் யார் யார்? துன்மதி படைத்த துரியோதனனை திருப்திப்படுத்துவதற்காக இங்கு போர் செய்ய வந்திருப்பவர்களை நான் நன்றாக காண வேண்டும் என்கிறான். சஞ்சயன் மேலும் சொல்லுகிறான். கேள் பரத தேசத்தின் பெருவேந்தனே, இப்படி பார்த்தன் இட்ட கட்டளைக்கு பணிந்தான் பரந்தாமன். அழகிய தன் திருத்தேரை படை நடுவே நிறுத்தினான். எதிரே பீஷ்மர், அருகே துரோணர் மற்றும் கூடியிருந்த வேந்தர்கள் அனைவருக்கும் எதிரே தேரை நிறுத்திய கண்ணன், அர்ஜுனா, இங்கு திரண்டு நிற்கும் கௌரவரை பார் என்றான். பார்த்தன் அவர்களை பார்த்தான். தந்தையர் நிற்கின்றனர், வில்லும் கையுமாய் பாட்டன் நிற்கிறார். குருமார்கள் கூட்டம், மாதுளர் அணிவகுப்பு, அணி அணியாக அண்ணன் தம்பிகள், மக்கள், பேரர், தோழர்கள் வரிசையாக. பார்த்தன் இருபுறமும் பார்த்தான். இரண்டு சேனைகளிலும் மாமன்மார், உறவினர்கள், நண்பர்கள். பார்த்தன் உடலம் வேர்த்தான். அப்பா, அந்த குந்தியின் செல்வன் குழப்பமுற்று குமுறி வரும் துயரத்தோடு கோவிந்தனை பார்த்து, கண்ணா, போர் செய்ய திரண்டு நிற்கும் புகழொரு சுற்றம் கண்டு சோர்வுறும் எனது அங்கம், துயரிலே உலரும் என் வாய், வேர்வையில் நடுங்கும் மேனி மெய்சிலிர்க்கின்றதையா. கார்பொழி காண்டீபம் என் கைவிட்டு நழுவக் கண்டேன். தகுமுடல் தணல் போலாக தள்ளாடி நிற்கின்றேன் யான். புகுமுனம் சுழல கண்டேன், பொல்லாத சகுனம் கண்டேன். மிகும் எந்தன் சுற்றத்தாரை வீழ்த்திடல் நன்மைதானோ? ரகுநந்தா, கண்ணா, ஈது நன்மையாய் தோன்றவில்லை. கண்ணா, நான் வெற்றியை விரும்பவில்லை, அரசபோகத்தையும் ஆனந்தத்தையும் விரும்பவில்லை. கோவிந்தா, நமக்கு அரசு கிடைத்து ஆகப்போவது என்ன? இன்பங்கள் எதற்காக? ஏன் உயிர் வாழ்வது கூட எதற்காக? எவருக்காக நாம் அரசபோகத்தையும் அளவிலா செல்வங்களையும் திரும்ப பெற விரும்புகிறோமோ அவர்கள் உயிரை மறந்து செல்வம் துறந்து இங்கு வந்து நிற்கிறார்கள். இதோ பார், இங்கே நிற்பவர்கள் யார்? எனது குருக்கள், தந்தையர், மக்கள், பாட்டன், மாதுளர், மாமன், பேரர், மைத்துனர், சம்பந்திகள். மதுசூதனா, என் கண்ணா, நான் கொல்லப்பட்டாலும் கவலை இல்லை. இவர்களை கொல்ல நான் விரும்பவில்லை. மூவுலகையும் ஆளுகின்ற வாய்ப்பு கிடைப்பதாயினும் இந்த போரை நான் செய்ய மாட்டேனே. வெறும் மண்ணை ஆளுவதற்காகவா செய்வேன்? ஜனார்த்தனா, கௌரவர்களை கொன்று நாம் காணப்போகும் இன்பம்தான் என்ன?
பாதகரையும் கொள்வதாயினும் பாவம்தானே பரிசாய் கிடைக்கும். ஆதலால் கொற்றத்தாராயினும் கௌரவர் நம் சுற்றத்தார். அவரை கொள்வது தகாது. பின்பு வெல்வதில் நமக்கு கிடைக்கும் லாபம் என்ன? இந்த அறிவிழந்த கௌரவர்கள் குலத்தை குடிப்பிறப்பை அழிப்பதில் விளையும் தீங்கை நண்பனை சதி செய்வதில் நாசமே விளையும் என்பதை அறியாராயினும், ஜனார்த்தனா, குல நாசம் நமக்கெதற்கு? அது குற்றம் என்றுணர்ந்த நமக்கு எதற்கு? இந்த பழி பாவத்திலிருந்து தப்பிச் செல்ல நமக்கு வழி தெரியாதா? குலம் அழிந்தால் நிலையான குல தர்மங்கள் அழிகின்றன. குல தர்மம் அழிந்தால் தலைமுறை முழுவதையும் அதர்மம் சூழுமே. கண்ணா, தர்மம் கெட்டால் மாதர் கற்பும் மடவார் நோன்பும் கெடும். விருஷ்ணி குலத் தோன்றலே, மாதர்கள் கெட்டால் 4 வருணங்களும் குழப்பமடையும். அப்படி குழப்பம் ஏற்பட்டால் யார் அதனை அளித்தார்களோ அவர்களுக்கும் அவர்கள் குலத்தாருக்கும் நரகமே ஏற்படும். அவர்களுடைய மூதாதையர் சோறும் நீரும் இன்றி வீழ்ச்சி பெறுவார்கள். வருண குழப்பத்திற்கு வித்தூன்றும் குடிகேடர்கள் செய்கையால் ஜாதி தர்மங்கள் அழிகின்றன, குல தர்மங்கள் கூண்டோடு போகின்றன. ஜனார்த்தனா, குல தர்மத்தை இழந்தவர்கள் எக்காலத்திலும் நரகத்திலேயே வாழ்வார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அந்தோ, அரசபோகத்திற்கு ஆசைப்பட்டு அணைக்க வேண்டிய சுற்றத்தை அழிக்க புறப்பட்டோம். பெரும் பாவத்திற்கு அல்லவா தயாராகிவிட்டோம். ஆயுதம் இல்லாத பகைவனாய் எதிர்த்து வராத எதிரியாய் நிற்கின்ற என்னை ஆயுதம் தாங்கி கௌரவர்கள் அழிப்பதாயினும் சரியே, நான் போர் புரியேன். சஞ்சயன் மேலும் சொல்கிறான். போர் முகத்தில் இவ்வாறு உரைத்த பார்த்தன் வில்லை ஓர்புறம் எறிந்தான். துயர் கொண்ட நெஞ்சத்தினாய் தேரின் பீடத்தின் மீது அமர்ந்தான். முதல் அத்தியாயம் முற்றிற்று. 2ஆம் அத்தியாயத்தை அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த கதையை கேட்கும்போது மகாபாரதத்தின் கதையை கேட்க கேட்க நம்முடைய தர்மம் என்ன என்பது புரியும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்துக்கள்.